Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க இதை பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு 3 டாட்டட் blouse. இதுன 3 டாட்டட் blouseன்னு பாத்தீங்கன்னா இது பட்டி இல்லாம full lengthல கம்ப்ளீட்டான கவரேஜ் இருக்க ஒரு blouse. ரொம்ப அழகா இருக்கும். ஃபிட்டிங் சான்ஸே இல்லாம இருக்கும். குயிக்கா ஏதாவது blouse ரெடி பண்ணனும். உங்களுக்கு டைம் அவ்வளோ இல்ல. ஆனா கம்ப்ளீட்டா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு டப்புன்னு ஒரு blouse முடிக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டா இதுல ட்ரை பண்ணலாம். ஃபிட்டிங் கூட ரொம்ப 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 அழகா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். யாராச்சும் உங்கள் கஸ்டமர்ஸ் கேட்டாலும் இந்த ப்ளவுஸ் ஒன்று நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். டெஃபினட்டாக இது ஃபிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ப்ராக்கெட் ப்ளவுஸ் மாதிரியே இது ரொம்ப அழகான ஃபிட்டிங் தரும். ஸோ அந்த ஃபிட்டிங் கிடைக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் மார்க்கிங் தேவைன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லென்த்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களோட ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வேணுமோ அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக விட்டு இதை மார்க் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ளவுஸ் வந்து ஒரு 14 இன்ச்சுக்கு வேணும். அதில் 1.5 இன்ச் தையல் சேர்த்தனா எனக்கு 15.5 இன்ச் வந்து டோட்டலாக ப்ளவுஸோட லென்த் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ப்ளவுஸோட லென்த் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக இதை லென்த் பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச் இருக்குது. ஓகே, இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் எடுத்திருக்கேன். 5லேருந்து 5.5 இன்ச் வரைக்கும் தாராளமாக இதில் வைக்கலாம். ஓகே, ஷோல்டர் வந்து 5.5, ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 6 இன்ச்சு. ஓகே, ஷோல்டரோட இறக்கம் வந்து 6 இன்ச் வச்சு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் ப்ளஸ் ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணியிருக்குங்க. ஸோ அதையும் மார்க் பண்ணிடுறேன். இது வந்து உங்களோட அப்பர் பாடி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9.75 10 இன்ச் இருக்குது கிட்டத்தட்ட. அதுலேருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விடுறேன். ஓகே, ஸோ விட்டு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். அதே கீழே அதே 9.75 மார்க் பண்ணிவிட்டு அதே 1.5 இன்ச்சு கீழே விடுறேன். ஸோ இது கீழே வந்து டாட் பிடிக்க தேவையான அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்ம் ஹோலோட கர்வ். ஸோ பேக் பார்ட்டை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். நான் ஏற்கனவே சொன்னேன் இது குயிக் ப்ளவுஸுன்னு. இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது, அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்கோட அகலம் மார்க் பண்ணுறேன். நெக்கோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.25லேருந்து 2.5 இன்ச்சு வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை வந்து கொஞ்சம் ஃபேன்சி நெக்காக பண்ணுறதுக்காக நார்மலாக நீங்கள் எவ்வளோ நெக் வைப்பீங்களோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வெளியே தள்ளி கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கி வரையும் போது ஒரு வந்து இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம பேக் பார்ட் ஓரளவுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் ஏற்கனவே ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இன்னொரு வாட்டி மடிக்கும் போது என்ன ஆகுனா உங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான பீஸ் கிடச்சிரும், முன் பீஸ் கிடச்சிரும். இப்போ நான் மார்க் பண்ணது பின் பீஸ். இப்போ ஏதோ முன் பீஸ்க்கு நமக்கு கிடச்சிரும். அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஓகே, அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதே மெஷர்மெண்ட்டில் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குயிக்கான ப்ளவுஸ் சொன்னதுனால குயிக்காக எப்படி பண்ண முடியுமோ அந்த மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து கட் பண்ணுங்கள். நெக்லைன் மட்டும் தனித்தனியாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போது பின் கழுத்தை மட்டும் நம்ம பேக் பார்ட்டுக்கு மட்டும் கட் பண்ணுறோம், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணல. ஏன்னா முன் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ அந்த அளவுக்கு டெப்த் வைக்க மாட்டோம், ஒரு 10 இன்ச் அளவு. அது வந்து ஒரு 6லேருந்து 6.5 வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வச்சா போதும். ஓகே, பேக் பார்ட்டுக்கு நெக்லைனை கட் பண்ணிவிட்டேன். இதோட பேக் பார்ட். ஓகே,
ஸோ இப்போது இங்கேருந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்லைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப்பை இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபோல்டட் எட்ஜில் வச்சு நார்மலாக வந்து ஆவரேஜாக ஒரு 6லேருந்து 6.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஷோல்டரை வந்து இதை பிரித்து எடுத்து இந்த பேக் பார்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நெக்லைன் ட்ரா பண்ணி இதுக்கு வந்து டாட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணோன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சிடும். ஸோ இதோட கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த கட்டிங் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது ஜாயினிங்க்கும் பெரிய ஒரு வேலை இல்லாதனால உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்லைனை மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி தரோவாக அதோட கர்வ்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் கிடச்சாச்சு. இப்போது இதில் வந்து ஆம் ஹோலோட வளைவு கொஞ்சமாக வந்து ஆம் ஹோலில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து டாட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த டாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கொடுக்க போகிறது. ஸோ அதை கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து உங்கள் அபெக்ஸ் பாயிண்ட் கரெக்டாக உங்கள் டாட்டோட ஃபுல்லஸ்ட் பஸ்ட் மார்க் பண்ணுற 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பிறகு அங்கேருந்து திரும்ப ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச் வந்து உங்களோட கரெக்டான மெஷர்மெண்ட். அதுலேருந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணி தையலுக்காக 11 இன்ச் திரும்பி ஷோல்டர்லேருந்து கொடுக்குறேன். ஸோ டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 4 இன்ச். ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து 14 கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் திரும்பி மேலேருந்து ஒரு 11 இன்ச்சு. இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 இன்ச். இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து 2 பக்கமும் நம்ம கொடுக்குறோம். ஸோ நார்மலாக ஒரு ப்ரா கட் பண்ணும்போது அந்த 14 இன்ச்சில் கட் பண்ணிவிடுவோம். ஆனால் இது வந்து ப்ராக்கட் ப்ளவுஸ் இல்லை, கீழே பட்டி இல்லாததுனால கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ வருதோ அங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிட வேண்டியது தான். ஓகே, ஸோ இங்கேருந்து டாட் மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் கொடுக்குறீங்க. அதே மாதிரி டாட்டோட சைட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இதுக்கு இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டாட்டோட இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணுற 2 சைடுமே மார்க் பண்ணி இதுலேயும் ஒரு ஏ மாதிரி நான் வரைஞ்சிடுறேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி இதை தைச்சி முடிக்கணும்னு நான் காட்டுறேன். இது வந்து 1/2 இன்ச்சான மார்ஜின். இதில் தான் நம்ம வந்து ஒரு க்ராஸ் பீஸ் கொடுத்து இதை மடித்து நம்ம திருப்ப போகிறோம். அதே மாதிரி ஆம் ஹோல் பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு டாட் நம்ம வரைய போகிறோம். ஸோ இதோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து இதை எப்படி வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ see you next time. Till take care. Bye bye.